முதல் ராத்திரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் நைட் ஆர் முதல் ராத்திரின்னு சொன்ன உடனே சில மெட்டாஃபரை புரிஞ்சுக்க தெரியாத ரேஷனல் மைண்ட் இல்லாதவங்களுக்கோ அந்த வார்த்தையோட மொட்டை மீனிங் தான் புரியும். அதாவது லிட்ரல் மீனிங்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நோட்டாவே. ஆனால் இது ஒரு மெட்டாஃபரான மூவி. நிறையா பேருக்கு காதல்னா ஒரு கேள்வி இருக்கும், காதல்னா என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும். இல்லை நம்ம பிடிச்சவங்கள நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்கிறவங்கள எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கலான்ற ஒரு கதை தான் இந்த ஒரு முதல் ராத்திரி. அதுவும் யார் என்ன தெரியாத ஒரு உறவுக்காக அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறது, அதாவது புரிஞ்சுக்கிறது, அவங்க பிஓவி, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்காக நம்ம யோசிக்கிறது. ஏன்னா அதுதான் காதல், ஒரு பார்ட்னர்ஷிப். லைக் நார்மலாக லவ்வை விட ஒருத்தவங்களை நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த கல்யாணம் பண்ண போகிற ஒரே ஒரு பர்சனுக்காக நம்மளை தாண்டி நம்ம விருப்பம், நம்ம விருப்பங்களை தாண்டி அவங்களுக்கு என்ன விருப்பம், அவங்கள என்ன காயப்படுத்தும், அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த காதல். அதுவும் இந்த ஒரு மூவியில், அதுவும் முதல் ராத்திரி மூவியில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காதல்ன்றது வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லை, ஒரு ஃபேண்டசியில் மட்டும் இல்லை, அது ஒரு ஹோப், அது ஒரு ட்ரஸ்ட், அது ஒரு ப்ராமிஸ்ன்றதையும் அழகாக காமிச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி இந்த படம் முடியும் போது அவன், நீ சொல்லு நான் கேட்குறேன், உனக்காக நான் நிற்கிறேன், நான் இருக்கேன், நீ என்னன்னாலும் பண்ணு, நீ ஃபுல்லாக சொல்லு நான் கேட்குறேன், அழுது முடி நான் கேட்குறேன்னு சொன்ன அந்த ஒரு கம்ப்ளீட் லிசனிங்னு அங்கே தான் அந்த படம் ஆரம்பித்த மாதிரி, அங்கே என்னோட லைஃப் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. முக்கால்வாசி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் எமோஷ்னலாலும் ஒரு ஆள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது நிறைய சண்டை வரும். அப்படி எமோஷ்னலாக இருக்கும் போது தான் லவ் பண்ணுற பர்சன் கிட்ட ட்ரஸ்ட் வச்சு அதை லிசன் பண்ணுற ஆம்பளை கிடைக்கும் போது ஒரு அலாதியான இன்பமும் ட்ரஸ்ட்டும் ஹோப்பும் பில்ட் ஆகுது. அப்படிப்பட்ட காதல் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் முடியும் போது வாவ், தட்ஸ் அ பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு ஆள் லிசன் பண்ணுறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பார்ட்னர், உங்களை லிசன் பண்ணுறவராக இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு ஆள் எமோஷனலாக இருக்கும்போது இன்னொரு ஆள் எமோஷனலாக அதை கனெக்ட் பண்ணுங்கள், ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும். இந்த மூவி ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் காதலை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், இந்த படத்தை பாருங்கள். நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், ஐ ஃபெல்ட் லைக் தட். நான் பெறாத இன்பம் இந்த வையகம் பெறட்டுமே. நன்றி.